ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி போகி ஃபெஸ்டிவல்னால வீட்டில் போகிக்கு அன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வீட்டில் வேலை செஞ்சதுனால குப்பை எக்கச்சக்கமாக இருக்குது, அது க்ளீன் பண்ணல. அதனால் இருக்கிற குப்பையை மட்டும், அதாவது இப்போ பொறுக்கி வச்ச குப்பை மட்டும் போகி செலிப்ரேட் பண்ணுறோம். அதை வச்சு காலையில் ரொம்ப பனி இருந்துச்சுன்ட்டு மம்மி சொன்னாங்க. நான் எழவே இல்லை, இப்போ தான் பனி இறங்கி இருக்குன்னாங்க. பனி இறங்கலை, பனி விலகி இருக்கு. ஒரு 4-3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இலையே தெரியாது, அவ்வளோ ஃபுல்லாக பூ பூத்துருக்கும். அந்த சைடு பாரு எவ்வளோ பூ இருக்குது. இப்போ கூட ஒரு 40 பூக்கு மேலே இருக்கும்ல, அதிகமாகவே இருக்கும். எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு, எல்லாம் வாடி தான் போயிருக்கு. நான் இருக்கேன். இந்த குப்பை கூடனா தான் இப்போ சுத்தம் பண்ணணும். அப்பா ஃபுல்லாகவுமே டஸ்ட்டு தாண்டா இருக்கு. ஃபுல் வீடு மொத்தமாக அங்கே டஸ்ட்டெல்லாம் என்னால் அடிக்க முடியல, எட்டலை. என்னோட ஹைட்டாக வளர்ந்துருக்காங்கன்னு ரொம்ப பீத்திக்குவாங்க, அவங்களே அடிக்க மாட்டேங்கிறாங்க. எட்டனா தானே அடிக்கிறதுக்கு. மாஸ்க்கு தோறப்ப வேற எதாவது என்ன பசங்களா முடிச்சிட்டிங்களா? இல்லை பெரிய பூச்சி மாப்பு போன நான் விரும்ப முடியுமா? பெரிய பூச்சிக்கிறான் போ, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். செம்ம. அதாவது இந்த குப்பையை விட நீ தான் குப்பையாக இருக்க, அவ்வளோ அழுக்கு. A few moments later. வினிகர்லாம் போட்டு நம்மளே ஒரு வினிகர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் எத்தனை வந்து கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? நான் அது தேடுறதுக்காகவே போல ஃபஸ்ட்டு. சரி, இதை கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுட்டு டேடி வாங்கிட்டு வந்துருக்குற பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாக்ஸ் என்னன்னு இல்லை, பாக்ஸ் என்னன்னு தெரியும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் இந்த வருஷம் பொங்கலோட ஸ்பெஷல் ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அதுவும். இவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருக்கிறப்பயே இவர் இப்படி பண்ணுறாரு, இன்னும் நல்லா இருந்தால் எப்படி பண்ணுவாருன்னு யோசிக்கிறேன். சிம்னியும் நீ தான் இன்ஸ்டால் பண்ண, இதுவும் இதுக்கும் கூட தனியாக ஆளை கூப்பிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்களா நிறைய பேர்? இதுக்கு தான் மல்டி டேலண்டட் பர்சனெல்லாம் வீட்டில் வச்சுக்கூடாதுன்றது. அனுப்புப்பா, நீ தான் என்னை பிடிச்சி வச்சிட்டு இருக்க. எங்கே கிளம்பட்டோம்? இது ஏன் வீடுப்பா, நீ கிளம்பு முதல்ல. ஃபார்வேர்டில் வச்சா வெளியே தள்ளுது காற்று, மேலே ரிவர்ஸில் வச்சாக்கா உள்ளேருந்து அங்கேருந்து ஃப்ரெஷ் காற்று எடுக்கும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இது மோட்டர் நின்றதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் தள்ளணும். எடுத்தோடனே அப்படியே போட்டீங்கன்னா மோட்டர் போயிடும். என்கிட்ட சொல்கிறேன், நீ தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரு. இது நின்றதுக்கப்புறம் தான் அடுத்த சுவிட்ச் அமுக்கணும். அதுதான் இன்னைக்கு இதோட வேலையை முடிச்சுக்கலாம். ஏன்னா வேலையில்லை வீடியோ, ஏன்னா இவங்க வேலையை முடிக்கிற மாதிரி தெரியல. இப்போவே 8 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் இவங்க வேலை முடிக்கிற மாதிரி தெரியல. அடுப்பே சுத்தமாக இல்லை. நான் எங்கே இந்த சாப்பாடு தர்றது பார்க்கலாம். இருக்கிற பழைய சாதத்தை சாப்பிட வேண்டியது தான். மத்தியானம் செஞ்சது தான் சாதம், சாம்பார், பீட்ரூட் பொரியல், டேடிக்கு மீன் குழம்பு, சாதம். நான் சாம்பார் பீட்ரூட் பொரியல் போட்டு. சரி சரி. இந்த வீடியோ பார்க்கலாம்.